சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். நான் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுடைய முடிவுகள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக எல்லாராலையும் பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்குநேரியை சேர்ந்த ஒரு மாணவன் சின்னத்துரைன்றவர் 469 மதிப்பெண் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரவிந்த்? இதை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு அப்படியே அசுரன் பட ஞாபகம் தான் வருது. இதை பார்த்தோம்னா அப்படியே காடு வச்சிருந்தா பிடிங்கிடுவானுங்க, நிலம் வச்சிருந்தா எடுத்துக்குவானுங்க, படிப்பு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்றதுக்கு சின்னத்திரை ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து நொடிக்கிட்டு அப்புறம் 467 சில சாதாரணமே கிடையாது. அவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஆமாம், நிச்சயமாக நம்மளுடைய சேனல் 5 சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை அந்த தம்பிக்கு சொல்லிக்கிறோம். கூடவே வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போவார் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்புவோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, நாளைக்கு நம்ம விடியல் திமுக அரசினுடைய 3 ஆண்டுகள் நிறைவடையுது. ஸோ நீங்கள் 3 வருஷமாக பார்த்துருப்பீங்க. சாதா விடியல் இல்லை, மாபெரும் விடியல். ஆமாம், மாபெரும் விடியல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்சியை தொடங்கிறதுக்கு அப்போவே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லிட்டு தான் முதல்ல தொடங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட மதிப்பீடு என்ன அரவிந்த்? இந்த 3 வருஷ ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போனதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்லாம் பல பேர் விமர்சிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பல பேர் விமர்சிச்சாலும் எனக்கு 100க்கு 105 மதிப்பெண்கள் நான் வழங்குவேன். சரி, அப்படி என்னதான் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. என்னதான் நடக்கல நீங்க சொல்லுங்க பாப்போம். நடக்கு ஏங்க, என்ன நடக்கலன்னு சொல்லுங்க. ஒரு ஏதாச்சும் இந்த டிராபேக் இருக்கு இந்த ஆட்சியில ஒண்ணு சொல்லுங்க. சரி, முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அரசாங்கமுடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப கவர்ச்சியா சொன்ன விஷயம் எதுன்னா, பெண்களுக்கு, அதாவது அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதன் பிறகு அங்கதான் ஒரு செக் வச்சாருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தகுதி பார்த்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. ஒரு பொதுவான ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தோணும்னா, சரி ஓகேப்பா, எனக்கு பணம் இருக்குது, அதனால நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, நல்ல வசதியாக இருக்கிற பெண்களுக்கு கிடைக்குது. ஆனால் வசதி இல்லாமல் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பெண்களுக்கு பல பேருக்கு கிடைக்கல. அப்போது இதுதான் உங்கள் தகுதி பார்த்து கொடுக்குற லட்சணமா அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. சிம்பிளி ஆன்சர் இருக்குன்னா, டெக்னிக்கல் எரர். டெக்னிக்கல் எரர்ன்றது 1-2 வரலாம். ஆனா இத்தனை லட்சம் பேருக்கு டெக்னிக்கல் எரர் எப்படி வரும்? ஏங்க, எப்ப பார்த்தாலும் இந்த எதுவுமே செய்யாதவங்க நம்மளால செய்ய மாட்டானுங்க, செய்யறவனே தான் செய்வானுங்க. அந்த கதையா இருக்குது. எல்லாரும் கொடுக்குறாரு, 1-2 பேர் விட்டு போச்சு. அதை நீங்க பெரிய ஒரு ப்ராப்ளமா சொல்லுங்க. ஏன் இது எப்படி சொல்றோம்னா, பொதுவாக ஒரு அரசாங்கம் உருவாகிறதுக்கு 3 காரணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, ஒரு அரசாங்கத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஆன்டி இன்கமன்சி, அதிருப்தியின் மூலமா ஒரு அரசு உருவாகும். 3வது வகை எப்படின்னா, ஆன்டி இன்கமன்சி பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் உருவாகும். அப்படித்தான் 2021 ஸ்டாலின் அரசாங்கம் உருவாச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ளஸ் ஆன்டி இன்கமன்சி தாண்டி மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இந்த ஆட்சியின் மேலே. அவ்வளோ குறைகள் லாஸ்ட் 3 வருஷத்தில் 2020 பார்த்தீங்கன்னா ஜெயராஜ், பென்னிக் சிங் 2 பேருடைய லாக்அப் டெத் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. பல பிரபலங்கள் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு மாதத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துகள் நடந்திருக்குன்னு பிபிசியோடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? லாக்அப் டெத் யார் பண்றது? முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரா? சரி, காவல்துறை யாருடைய கையில இருக்கு? ஏங்க, டிபார்ட்மென்ட்ல இருக்காங்க. ஹோம் இல்ல, நான் கேக்குறது ஹோம் அப்படின்றதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கீழே தான் வருது அந்த துறை. அப்போ இது யாருடைய தப்பு? மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஒருபோதும் முதலமைச்சர் மீது குறையாக வைக்கவே முடியாது. ஏங்க, ஒரு சாதாரண ஒரு காவல் அதிகாரி பண்ற தப்புக்கு முதலமைச்சர் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்? ஏங்க, ஒரு தவறு நடந்தா பரவாயில்லங்க, தொடர்ச்சியா ஒரே மாதங்கள், அது இன்னும் சொல்ல போனோம்னா 2 வாரங்கள்லயே இத்தனை தவறுகள் நடக்குது இல்ல, அது எப்படி முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கும்? சரி, அவர் எங்க கொடைக்கானல் ரெஸ்ட் எடுக்க போறாரு? இதுக்கு வந்துருவீங்க நேரா, முதலமைச்சர் கொடைக்கானல் ரெஸ்ட் எடுக்க போவார். இவ்வளவு பிரஷர் கொடுத்தா ரெஸ்ட் எடுக்க போகாம என்ன பண்ணுவாங்க? இல்லங்க, அது ஒரு முதலமைச்சருக்கு அந்த உரிமை இருக்கு, தாராளமா போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, மாநிலத்துல இந்த பிரச்சனை நடக்குதுன்றது முதலமைச்சருக்கு தெரியுதானே தெரியல நமக்கு. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன முடிவு என்ன முடியும்? அவர் என்ன தூக்கு தண்டனையா கொடுக்க முடியும் இதுக்குன்னு காவல் அதிகாரிகளுக்கு? லாக்அப்ல நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வா தான் எடுத்து கடந்து போயிடணும். இல்லங்க, இது எப்படி ஒரு உயிர் போறத எப்படி இவ்வளவு சீக்கிரம் நாட்டுக்காக தியாகம் பண்ணணும் போய் உயிரை விடுறான். 1000 குற்றம் கொலைகள் பண்ணிட்டு உள்ள போறான், ஏதோ ஒரு இதெல்லாம் சின்ன தவறு நடந்து போயிருது. இதுக்கெல்லாம் நீங்க எங்க அரசை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. சரி, இருந்தாலும் அது நீதிமன்றம் அனுமதிக்குதா அந்த கொலையை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த சட்டத்தை அவங்க கையில கொடுக்குறாங்களா? நீதியை நிலைநாட்டணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் தான். இதெல்லாம்
வராது. படத்துல பாத்திருக்கீங்களா இல்லையா, ஓட விட்டு என்கவுண்டர் பண்றது, அது மாதிரி குற்றவாளிகள் இந்த மாதிரி நாங்க வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஏங்க தப்பு செஞ்சவனை வந்து எதுவும் பண்ணவும் கூட பண்ணலாட்டியும் எங்க அரசை திட்டுறீங்க, அவனை ஏதாச்சும் கொலை பண்ணி பண்ணாலும் எங்க மேலே சொல்றீங்க, நாங்க என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இந்த அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து அப்படியே கிளாம்பாக்கத்துக்கு மாத்தினாங்க. சரி, நிச்சயமா வந்து கோயம்பேடு வந்து இன்னைக்கு சிட்டியோடைய மைய பகுதிக்கு வந்ததுன்றதுனால ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க கிளாம்பாக்கத்துக்கு மாத்துறீங்க. ஆனா மக்கள் வந்து அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஒரு கழிவறை போறதா இருக்கட்டும், சரி கழிவறை வந்து ஒரு சில இடத்துல கட்டியிருக்காங்க நான் போன வரைக்கும், ஆனா இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அல்லது பேருந்து வந்து ஃப்ரீக்வெண்டா வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய விமர்சனம் வருது. இத்தனைக்கும் சொல்ல போனா ஓட்டு போறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அவ்வளோ பெரிய நெரிசலில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போய் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போட்டு மீண்டும் ஆட்சி அமைப்போம் 39 வரும் பாருங்க. ஏங்க கிளாம்பாக்கம் கொண்டு போனது என்ன ரீசன்? கோயம்பேடு நெருக்கடியா இருக்கு, டவுனே சம்புத்து போகுது, அதனால அங்க கொண்டு போனோம். இதை நீங்க ஒரு குறையா திரும்ப திரும்ப எங்களை இதே சொல்லக்கூடாது. இல்ல 2023 டிசம்பர்ல வந்து இந்த கிளாம்பாக்கம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்தில் இன்னும் முழுமையாகவே அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து கட்டப்படலை. ஆனா என்ன அவசரம் தெரியல, இல்லை அதுக்கு பின்னாடி என்ன வந்து இவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, உடனடியாக வந்து திடீர்னு ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் அந்த கிளாம்பாக்கமே ஓப்பன் பண்ற பிளான்ல கவர்மெண்ட் இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, திடீர்னு வந்து ராத்திரியோட ராத்திரியா போய் கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அடுத்து விழாக்கள் வருது, திருவிழாக்கள், அடுத்து பண்டிகைகள்லாம் வருது, அதனால உடனடியாக திறந்தாகணும், இல்லைன்னா இங்க ரஸ்ஸா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் திறந்தா. அதுவும் எப்படி உதயசூரியன் சிம்பிள் போட்டு திறந்தமா இல்லையா? இதெல்லாம் முடியுமா? போன ஆட்சி காலத்தில் நடக்குமா? இதெல்லாம் திமுகவோட சாதனை. இந்த மாதிரி சாதனையை சொல்லுங்க. சாதனைகள் இல்லாம என்ன வேதனையா இருக்கோ அதை மட்டும் தான் சொல்றீங்களே. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த 3 வருஷத்துல அரவிந்த் ஆகிய நீங்கள் என்ன பலன் அடைஞ்சீங்கன்னு சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன பலன் அடையல? எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கேன். இந்த நாட்டுல நான் சுதந்திரமா இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பலன் தானே. ஏங்க அது வந்து திமுக அரசு கொடுத்தது இல்லைங்க, இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்த உரிமை. அது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாதுகாப்பு கொடுக்கறது மிஸ்டர் ஸ்டாலின் தானே. ஏங்க இது அரசமைப்பு சட்டம், திரும்பவும் சொல்ற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை படிங்க முதல்ல. சொன்னீங்கல்ல இங்க கொலை நடக்குது அதெல்லாம் யாரு போக்கு, அதுக்கு நான் மட்டும் எங்க முதலமைச்சர் எடுத்துக்கிறீங்க. பாதுகாப்பா நான் உணர்றேன் ஒரு தாய். அதுக்கு தாங்க நீங்க ஆட்சியிலே இருக்கிறீங்க. அது எப்படிங்க ஒரு அடிப்படை தகுதியை எப்படி நீங்க சிறந்த தகுதியா பேசுறீங்க? முதல் தகுதியா நான் எங்க திமுக அரசுக்கு நான் வழங்குறேன். சரி, அது தனி வேற என்ன பயன் அடைஞ்சீங்க சொல்லுங்க. பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி எங்க திமுக கட்சி. பெண்களுக்கு எப்படி ஓசி பஸ் அந்த மாதிரி தானே ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லின்னு பேசினது யாரு? எந்த அமைச்சர்? எந்த எம்பி சொல்லுங்க. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு, அதெல்லாம் கணக்கு நாங்க எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. பெண்களுக்கான கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாச்சும் கொல்ல சரி, நீங்க பெண்களுக்கான கட்சினா பெண்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்றாங்க. அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்டா 2016 எங்க தாத்தாவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறாரு. பெண்கள் 27% குடிக்கிறார்கள். இதுக்கு யார் காரணம்? அதுக்கு நீங்க தானே காரணம். பெண்களை வளர்ச்சி ஆக்குறோம். அப்படி எல்லாத்தையும் சம உரிமைன்ற மாதிரி குடிக்கிறதுலயும் சம உரிமை 27ன்றது அடுத்து 50% மாறும், ஈக்குவலா வருவோம். இதுதான் உங்க டார்கெட். இதுதான் உங்க டார்கெட். ஆமா, இதுல நாங்க சொல்றது வெக்கப்படலை, வேதனைப்படலை, துக்கப்படலை. அப்படி ஒரு திமுகவுடைய ஆட்சி அரசு நடந்துட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல. சரி, மொத்தத்துல இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு 10க்கு மதிப்பெண் கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு நான் ஒரு 9.25 கொடுப்பேன். 9.25. சரி, ஓகே. சரிங்க மக்களே, நீங்க எப்படி இந்த திமுக அரசை வந்து மதிப்பிடுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 10க்கு எவ்வளவு மதிப்பெண் நீங்க கொடுக்குறீங்க அதையும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு டாபிக்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.